விட்டு ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. நீ மண்ணை கவிட்ட பற்றிய கொளத்தூர்ல அதோட நீ வாயை மூடிக்குன்னு கண்ணை மூடிக்குன்னு காடு உள்ள ரெண்டு விரல விட்டுக்குன்னு இரு. வெளிநாட்டு கோயில்ல போய் ஆஸ்பத்திரியில போய் பட்டு போறோம். ஏன் இங்கெல்லாம் ஆஸ்பத்திரியா? நமக்கு நீ போவியா சிங்கப்பூர், லண்டன், அமெரிக்கா? ஊரை ஒட்டி உலையில போட்டால அந்த பணம் கட்டு கட்டா இவனுக்கு பயம். இப்ப விஜய் ரைடு கீடு வரப்போகுதுன்னு நாங்க சுற்றுலா போகின்றோம். உடல்நிலை சரி. நீ வாயை மூடிக்குன்னு கண்ணை மூடிக்குன்னு காடு உள்ள ரெண்டு விரல விட்டுக்குன்னு இரு. எல்லாம் நல்லது தானே. பெரம்பூர் மக்களுக்காகவும் பெரம்பூர் தொகுதிக்காகவும் அண்ணன் செய்ய வேண்டியது இன்னும் நிறையா இருக்குது. இன்னும் செய்வார் நம்புகிறோம். புரட்சி தலைவர் அவரு நாடகத்துல இருந்துதான் அவர் முதன்மையில முதலமைச்சரா வந்தவர். அதுக்கு அடுத்த வாரிசு எங்க புள்ள விஜய். இத ஒண்ணும் பண்ண முடியாது. சாமியை பார்த்த மாதிரி எல்லாரும் அவ்வளோ ஒரு சந்தோஷமா போனாங்க. நீ பாத்திய தெரியல? இந்த பட போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? முதல்வர் அவர்கள் இப்போ இங்கே வந்து வருகை கொடுத்துருக்காங்க. இப்போ ஜனங்க எல்லாருமே வந்து அவளை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க. இப்போ எதுக்காக சிஎம் இங்கே வந்தாங்க சார்? நான் வந்து பகுதி செயலாளர், தெற்கு பகுதி செயலாளர், பெரம்பூர் தெற்கு பகுதி செயலாளர். நான் சிஎம் தொகுதி தான். இப்போ தலைவர் வந்து இப்போ நம்ம சட்டமன்ற அலுவலகம் பெரம்பூர் தொகுதியில் ஓப்பன் பண்ணிட்டாரு. இப்போ மக்கள் வந்து தினசரி அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ எங்கேயும் தேடி யாரையும் தேடி அலைய வேணாம். பெரிய பிரச்சனை எல்லாத்தையும் அங்கேயே வந்து கொடுத்தாங்கன்னா அங்கே ஒரு டீம் போட்டு இ-சேவை மையம்னு ஒன்று போட்டிருக்காங்க. இ-சேவை மூலமாக உடனே அவங்களுக்கு என்னென்ன சின்ன அடிப்படை பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உடனுக்குடனே இங்கே சரி செய்கிற பிளான் பண்ணிகிட்ருக்காரு. அதுவும் இல்லாமல் பெரம்பூர் தொகுதி வந்து சிஎம் தொகுதியான காரணத்துக்காக இது இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணணும்னு வெயிட் பண்ணியிருக்காங்க. எல்லா விஷயமும் இன்னும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும். இது முதல் படி தான். அதே மாதிரி போனால் எலெக்ஷன் முன்னாடி அவர் கொடுத்த வாக்குறுதியில் மாதத்துக்கு ஒரு முறை பார்க்குறேன்னு இருக்காரு. கண்டிப்பாக இப்போ அவர் சார்ஜ் எடுத்த நேரத்தில், முதலமைச்சர் நேரத்தில் இப்போதைக்கு டைம் இல்லாமல் இருக்கலாம். கண்டிப்பாக அவர் மந்த்லி வரேன்னு இருக்காரு. நிர்வாகிகளை சந்தித்து என்ன குறை இருக்குது, என்னென்ன பண்ணணும், எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்கள் பெரம்பூரில் நடக்க போது. வெயிட் பண்ணி எல்லாம் பார்க்கணும். இந்த தொகுதிக்கு மட்டும் அவரு இல்ல, இந்த தொகுதியில நின்னாரு, ஜெயிச்சாரு. அனைத்து தொகுதியும் ஆப்கரிக்கப்பட்டு செய்யப்படுவாரு. நீ பாத்திய தெரியல? இந்த பட போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? என்ன திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அது யாரு திருடன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். பழைய பஞ்சாங்கத்தை எடுக்க வேண்டாம். கவுளு பூக்குடைய துமக்கிற இடத்துல பீக்கு விட மாதிரி பேசக்கூடாது. நான் ரொம்ப நாகரீகம். எனக்கு வயசு 27. நான் அண்ணா நகர் தொகுதியில் இருக்கேன். என் பெயர் ரமணி. நான் 62 வருஷமாக பொது நல சேவைக்கு சோஷியல் சர்வீஸில் பெரிய லீடர். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கில் என்னை தெரியாத ஏசிடிசி கமிஷனர் எல்லாருக்கும் ஜட்ஜி முதல் கொண்டு தெரியும். போஸ்ட் ஆஃப் சண்டை நான் இன்டர்நெட்டில் வரைக்கும் போயிட்டு இருக்கிறேன்னா என்னுடைய ஒழுக்கம். இப்போ பாருங்க, கோடி கணக்கில் போகுது. யார இந்த சார், நான் ஏடிஎம்கேல பெரிய பொறுப்பாக இருந்தாலும் கூட இதை பாருங்க, களவாடி கூட்டத்தில் தான் நம்ம இருந்திருக்கிறோம்னு நினைக்கிறேன். இது ஒரு திருடு, அது ஒரு திருடு. 2 திருடும் நான் உன்னதான் நீ அழிக்கணும், என்ன அழிக்கணும்னு இருந்தாங்க. இந்த விஜய் வந்தான் பாருங்க, இவங்க 2 திருடர்களும் ஒன்றாயிட்டாருங்க. இந்த 2 திருடனை திருடி ஒன்னானா எங்கன்னா ஜெயிக்க முடியுமா? இதெல்லாம் தகுமா? எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. எப்பொருள் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. இந்த ராஜா யாரு? ராஜா எங்கேயாவது அவங்க வீட்டில் ராஜாவா இருப்பாரு. இது கூதாவில் கூட மோசமானது. அது ஒரு பேச்சு கிடைக்குது. விஜய் அப்படி நாடகம். கருணாநிதி நடிக்கலையா? ஸ்டாலின் நடிக்கலையா? உதயநிதி நடிக்கலையா? அவங்க வீட்டில் அத்தனை பேரும் நடிக்கலையா? அதை எழுதலையா, இதை எழுதலையா, கதை எழுதலையா, காலட்சேபம் பண்ணலையா? என்னையா புரட்சி தலைவர் அவரு நாடகத்தில் இருந்து தான் அவர் முதன்மையில் முதலமைச்சராக வந்தவர். அதுக்கு அடுத்த வாரிசு எங்கள் புள்ள விஜய். இதை ஒன்றும் பண்ண முடியாது. நோ நோ
மண்ணை கவிட்ட பற்றிய கொளத்தூர்ல அதோட நீ வாயை மூடிக்கின்னு கண்ணை மூடிக்கின்னு காடு உள்ள 2 விரலை விட்டுக்கின்னு இரு. இந்த வாழ்க்கை உன்னால முடியாது. நீ நொந்து நூலா போயிட்ட. நீ பலசாலியா இருந்த, நீ முதலமைச்சரா, நீ பலவீனமாயிட்டே. இப்போ உனக்கு எதுக்கியா இத்தனை காட்சி, இத்தனை தொல்லை, இத்தனை வேலை? நீ ஓரங்கட்டப்பட்டவர், ஓரங்கட்டிட்டாங்க. ஒதுக்கப்பட்டவர், ஒதுக்கிட்டாங்க. ஜாதியில இல்லை, மக்கள். ஆனால் மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து 2 பேரையும் மண்ணை கவிட்டு இவரை புதுமையா ஒரு புரட்சியா மாணவர் பெருந்தலைவர் என்ன மாதிரி கிழம் கெட்டு கிட்டு குழந்தை குட்டி எல்லாம் ஃபுல்லாக வாரி போட்டுச்சு. இவன் நினைக்கவே இல்லை. இவர் மலை, இந்த 2ம் வெறும் மடுகு. அதை பார்க்க முடியாத, அதை சகிக்க முடியாத, தாங்கிக்க முடியாத. இது நான் அச்சா தூங்க மாட்டேன், 4 நாள் தாங்க மாட்டேன். இந்த 5 வருஷம் இவன் தாங்கவும் மாட்டான், தூங்கவும் மாட்டான். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வெளிநாட்டு கோயிலில் போய் ஆஸ்பத்திரியில் போய் பத்து போகிறான். ஏன் இங்கெல்லாம் ஆஸ்பத்திரி இல்லையா நமக்கு? நீ போவியா சிங்கப்பூர், லண்டன், அமெரிக்கா? ஊரை ஒட்டி உலையில போட்டால அந்த பணம் கட்டா. இவனுக்கு பயம். இப்போ விஜய் ரைடு கீடு வரப்போகுதுன்னு நாங்கள் சுற்றுலா போகின்றோம். உடல்நிலை சரியில்லை, உடல் நிலை சரியில்லைன்னா, நிலப்பா இல்லைன்னா இங்கே ஊரில் இல்லை, இங்கெல்லாம் வந்தால் ரைடு எடுக்க போகிறாங்கன்னு இவர் லாக் பண்ணிட்டு போயிடலாம். ஏய், நீ எங்கே சுற்றினாலும் இங்கே தான் தெரியல. தேரு எத்தனை நாள் ஊரோட சுற்றினாலும் தேரடிக்கு வந்து அவனும் ஞாபகம் இருக்கட்டும். என்ன போனால் போன்னு விட்டு வச்சுக்கிறாங்க. இந்த பூமியில் நிறைய ஆண்டவங்க யாரும் இல்லை. நீ ஏன்டா நிறைய நானே ஆனவன்னு நினைக்கிறேன். உங்கள் அப்பா முட்டுதா, எங்கள் அப்பா முட்டுதா? மாதம் வந்து ஒரு தடவை இந்த தொகுதி வந்து பார்த்துட்டு இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே குறைகளை வந்து தீர்க்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே உள்ள வந்து அவங்களோட குறை என்னவோ அது வந்து ஒரு மனுவாக கொடுத்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அது பண்ணணும். எங்களை போல் ஏழைங்களுக்கெல்லாம் சிஎம் அண்ணா உதவி பண்ணணும். அவர் வந்து எங்களுக்கு பக்கபலமாக இருக்கணும். எங்களுக்கோசரமே சிஎம் ஐயாக்கோசரம் நாங்கள் இருக்கோம். இனிமேல் சிஎம்மாக யாராலையும் ஆக முடியாது. எங்கள் சிஎம் அண்ணாமலை மட்டும்தான் முடியும். எங்கள் சிஎம் அண்ணா மட்டும்தான் சிஎம்மாக இருக்க முடியும். அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் எங்கள் சிஎம் அண்ணாவுக்கு மீறி யாருமே இனி ஒரு ஜென்மத்தில் கூட யாராலையும் வர முடியாது. அந்த அளவுக்கு எங்கள் அண்ணா நல்லது பண்ணுறாரு. எல்லாம் நல்லது தானே. பெரம்பூர் மக்களுக்காகவும் பெரம்பூர் தொகுதிக்காகவும் அண்ணன் செய்ய வேண்டியது இன்னும் நிறையா இருக்குது. இன்னும் செய்வார் நம்புகிறோம். மக்கள் நம்புறதுனால தான் இவ்வளோ பேர் வந்து நிற்கிறோம். நீங்கள் பார்த்தீங்களே கூட்டத்தை, அதனால தான் இவ்வளோ பேர் வந்து நிற்கிறோம். கண்டிப்பாக நல்லது மட்டும் தான் நடக்கணும். வேறு அதை தாண்டி எதுவுமே கெட்டதுக்கான வார்த்தையே இல்லைண்ணே. நல்லது மட்டும்தான் இருக்கும். கண்டிப்பாண்ணே. இப்போ இந்த தொகுதியோட மக்களுங்கெல்லாம் வந்து அவங்களோட குறைங்களை இப்போ எப்படி வந்து அவங்க இல்லை எல்லாமே ரெடியாக இருக்குண்ணே. நான் எனக்கு சின்னதாக ஒரு 2-3 கேள்விப்பட்டேன். தனியாக ஆஃபீஸில் வந்து அதுக்குன்னு டிபார்ட்மெண்ட்டை வைஸாக பிரித்து அது எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்காங்க நான் கேள்விப்பட்டேன். நம்மளும் கட்சியில் இருக்கோம். நான் விசாரித்தேன். என்னையும் கேட்டாங்க மக்கள், நீங்கள் கேட்குற மாதிரி கேட்டாங்க, இதை எப்படிப்பா நம்ம கொண்டு போகிறதுன்ட்டு. அதுக்கான ஆட்கள் எல்லாம் பணிகள் வந்து தேவையான ஆட்கள்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சார். இப்போ மக்களோட கோரிக்கை வந்து இந்த இடத்துல என்னவாக இருந்துச்சு, அதை வந்து நீங்கள் முன்னிறுத்திருக்கீங்களா? இப்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 50-60 வருஷமாக வந்து ஒரு கட்சியை ஆண்டுட்டு இருந்தாங்க, சரிங்களா? இப்போ வந்து முதல் முறையாக வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறோம். அதுக்கான டைம் மட்டும்தான் கேட்குறோம். கண்டிப்பாக இங்கே நிறைய விஷயங்கள் குறை இருக்குது. ட்ரைனேஜ் வசதியிலேருந்து மானிட்டரிங் வசதி முதல் கொண்டு எல்லா குறைகளும் இருக்குது. ஒன்றா சரி செஞ்சுட்டு வரோம். தலைவரும் அதுக்கேற்ற ஸ்டெப்பு பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா அவரோட தொகுதின்றதுனால இது வந்து ஒரு ஸ்டெப்பு மேலே வச்சு தான் பார்ப்பார் இந்த தொகுதியை. நாங்கள்லாம் வந்து கொடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா முதலமைச்சர் தொகுதியாக இருக்கிறதுனால நாங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கோம். நாங்கள் கேட்குற ஒரு விஷயமும் ஸ்பீடாக நடக்குது. இன்னும் நிறைய விஷயம் பண்ணுவாங்க, எதிர்பார்க்கலாம். ஓகேண்ணே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து 20 நாள் ஆகுது, 1 மாதம் ஆகுது, 50 நாள் ஆகுது, இன்னும் வரைக்கும் எதுவும் செய்யலை, இன்னும் வரைக்கும் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் டைமுக்கு நடக்குமான்னு முன்னாடியும் அந்த மாதிரி நடக்கலை. இப்போ வந்து இந்த மாதிரி டைம் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க? அவங்க சொல்கிறவங்க சொல்ல தானே செய்வாங்க. ஆனால் மக்களுக்கு தெரியுண்ணே, ஒரு விஷயமும் கரெக்டாக பார்த்து எங்கள் அண்ணன் பண்ணுறாரு, பண்ணிட்டு தான் இருக்காரு. எந்த ஒரு விஷயமும் கொஞ்சம் லேட்டாகனா அதை அண்ணன் கேட்டு தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்கன்ட்டு அதை கேட்டு ஒன்று பூர்த்தி பண்ணிட்டு தான் இருக்காரு. அது உங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். சொல்கிறவங்க சொல்லிட்டு தானே இருப்பான். ஏன்னா அந்த இன்னும் 60 நாள் ஆகுது. நீங்கள் சொல்லிங்க 60 நாள் ஆகுதா? அந்த அவனுக்கு தோற்ற அந்த
வெளியே வரல அதுலேருந்து, அந்த ஃபீல்ட்லேருந்து அவன் வரல. அதனால் அவன் பேசிட்டு தான் இருப்பானுங்க. அவன் பேசிகிட்டு இருக்கோம், நம்ம நல்லது மட்டும் பண்ண பார்ப்போனே, மற்ற கெட்டதுக்கான வழி இங்கே இல்லை. நல்லது மட்டுமே பண்ணுறதுக்கான வழியை மட்டும் பார்ப்போம். கண்டிப்பா சார். இப்போ வந்து கால அவகாசம் மட்டும்தான் நம்மளுக்கு இப்போ தேவைப்படுது. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து ஏன்னா ஒரு வந்து மாசம் இப்போ ஆகுது, 1.5 மாசம் ஆகுது. அவர் பண்ணதுக்காக அந்த ஸ்பீடில் எல்லாமே இருக்காங்க, நிர்வாகி இருக்காங்க, அவர் இருக்காரு, எல்லாமே இருக்கு. அதுக்கான பணம் வரணும், நேரம் வரணும், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கஜானா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வச்சு போயிருக்காங்க. எவ்வளோ கோடி வந்து கடனில் இருக்குன்னு தெரியும். எல்லாத்தையும் அதை ஓவர் கம் பண்ணுறாரு. கஜானா வந்து முதல் முறையாக வந்து ஃபில் பண்ணுறாரு. கஜானாக்குள்ளே முதல்ல பணத்தை எடுத்துகிட்டு வர்றாரு. அதுவே பெரிய விஷயம் கடன்லேருந்து. கண்டிப்பாக சொல்கிறோம், கூடிய விரைவில் எல்லா விஷயத்தையும் பண்ண போகிறாரு. நம்ம வந்து கண்குளிர பார்க்க போகிறோம், முன்னேற்றத்தை வந்து கண்குளிர பார்க்க போகிறோம். மக்களும் அதனால் நிறைய பயன் அடைவாங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இது நீங்கள் எப்படிக்கா பார்க்குறீங்க? நல்லதாக தான் பார்க்குறோம். இப்படி வந்து போனால் மக்களுக்கு பாதுகாப்பு தான். அவர் சொன்ன தொகுதிக்கு வந்து நல்லது செய்கிறாருன்னா அடுத்த வாட்டி வந்தாலே இதேமாரி தான் இருப்பான்ற ஒரு நம்பிக்கை வரும் எல்லாருக்குமே. அதனால தான். கண்டிப்பாக. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த குறிப்பிட்ட காலத்திலே இப்போ இங்கே வந்துட்டு போயிருக்காரு. ஆமாம். ஆனால் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்னும் வந்து இத்தனை நாள் ஆச்சு இதை பண்ணலை, இத்தனை நாள் ஆச்சு அதை பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாரும் இத்தனை நாள்லேயே சொல்கிறவங்க வந்து சொல்லின்னு தான் இருப்பாங்க, பண்ணுறது அவர் பண்ணின்னு தானே இருக்காரு. பண்ணலன்னு யாருன்னா சொல்கிறாங்களா? எதிர்கட்சியாக இருக்கிறவங்க பேசுகிறாங்க. ஏன்னா எதிர்கட்சி சொன்னீங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எங்ககிட்ட பேசுகிறவங்களாம். பண்ணுறவங்க பண்ணி தான். ஏன்னா இப்போ வந்த உடனேயே செய்யணும்னா அது எப்படி செய்ய முடியும்? செய்வாங்க, செய்யாமல் போக மாட்டேன். செய்யாமல் போனால் மக்கள் விட்டுருவாங்களா? கேட்காம இருப்பாங்களா? ஒருத்தர் ஓட்டு போட்டவங்க கேட்பாங்கல்ல, ஏன் எங்களுக்கு செய்யலைன்னு கேட்பாங்கல்ல. அப்போ அவர் பதில் சொல்லி தானே ஆகணும். அதனால் செய்வார். இன்னைக்கு 2 மணிக்கு போய் நின்னவோம். நான் 5 மணி வரைக்கும் அவரை பார்த்துட்டு வரேன். எனக்கு இந்த 2 அரசியல் வந்தோம், எனக்கு பின்ஷன் கிடையாது. கேட்டால் உனக்கு வந்துடுச்சு. ஒரு கரண்ட்டு கட் பண்ணாங்கன்னா அந்த வீட்டு கரண்ட் இல்லைன்னா ஃபோன் பண்ணால் தெரியுது. 2 வருஷமா 15 வருஷமா நான் பின்ஷன் வாங்காத, எந்த காசும் வாங்காதுக்கிறேன். ஏன் இவங்களுக்கு தெரியாதா அந்த அரசியல் பற்றி? இவங்க வாங்குறாங்க, இவங்க வாங்கலை இன்னும் தெரியாதா? அது தெரியல. இவங்க இருந்தவங்ககிட்ட 2 வாட்டி இவர் எடப்பாடி இருந்தார் கேட்டேன், முக ஸ்டாலின் இருந்தார் கேட்டேன், யாருமே எனக்கு கொடுக்கல. எனக்கு பின்ஷனே கிடையாது. நான் பூ விட்டு தான் சோறு துண்டுறேன். என் கஷ்டம் அவங்களுக்கு தெரியாதா? அதுவும் கிடையாது. எதுக்காக போய் 2 ஹவராக உன்னை பார்க்கணும்னு நின்னேன் நான். சரி, இந்தமாரி நான் இவர் வந்தாருன்னா ஆட்சியில் எல்லாருக்குமே செய்வேன், கொள்ளுவேன். ஒரு கடித மொழி அம்சோட, ஒரு ஃபோன், ஒரு சுற்றி தட்டினோட நான் உங்கள் கஷ்டத்தை நிறைவேற்றுவேன் இன்னும் சொன்னார். அதுக்காகவே அவருக்காக போய் 2 மணி நேரம் நின்று என் கஷ்டத்தை தெரிஞ்சு அவர் சொல்கிறாரா எடுக்கிறாரா பார்க்கலாம். சாமியை பார்த்த மாதிரி எல்லாரும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக போனாங்க ஜனங்கள்லாம். நீங்கள் பார்த்தீங்களா? நான் பார்க்கல, இருந்தாலும் எல்லாரோடைய மகிழ்ச்சியாக பார்த்தேன். எல்லாரும் ஒரு சிரிப்பு. இங்கே பார்க்க முடியலன்னா அங்கே ஓடுறாங்க, அங்கே பார்க்க முடியலன்னா அங்கே ஓடுறாங்க ஜனங்க. அதை பார்த்தோன்னே என்னவோ சாமியை வந்து பார்க்கறதுக்கு ஜனங்க ஓடுற மாதிரி ஓடுறாங்க ஜனங்க. அதனால அது ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. வந்தாலே சந்தோஷம் தான்றீங்களா? ஆமாம், பார்த்தாலே செய்வார், செய்யணும். அதனால அதுவும் சந்தோஷம் தான். கண்டிப்பாக. ஆனால் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கிறாரு. இந்த குறுகிய காலத்தில் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு தான். சில பேர் அது செய்யலைன்றாங்க. சில பேர் சொல்கிறாங்க, ஐயா அவனுக்கு ஒரு வேலை இல்லை, வந்துட்டானா இது ஜனங்க போய் ஊயுது அவன் மேலே அப்படின்ற ஒரு மாதிரிலாம் என் காதுபடவே பேசுகிறவங்க பேசின்னு தான் இருப்பாங்க. அவங்க கொள்கையில் அவங்க கரெக்டாக இருந்து எல்லா சேவையும் செஞ்சுட்டாங்கன்னா அடுத்து வந்தாலும் அவங்க தான் வருவாங்க. கண்டிப்பாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரூர் சம்மந்தப்பட்ட விஷயமா வந்து 41 பேர் இறந்துட்டாங்க. இப்போ அதில் வந்து 31 குடும்பங்களுக்கு வந்து அவர் வந்து அரசு வேலை கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை வந்து பாதியிலே நிறுத்தி வைக்கிற மாதிரி பண்ணுறாங்க. அது ஜனங்களுக்கு தெரியும் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு. கிடைக்கிறது வந்து மற்றவங்க அப்புறம் அவர் கொடுக்குறேன் போது அது எல்லாருமே ஏற்றுன்னு போகணும். நீ ஏன் கொடுக்குற, அதில் போய் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு பாதியிலே நிலவிலே வைனா அது எப்படி வைக்க முடியும்? அப்போ அவங்க வீட்டுக்கு பாதி நாள் யார் சோறு போடுவா? அவர் தான் தரேன்றாருல. கொடுத்தாலும் தப்பு, மக்களுக்கு கொடுக்கலனாலும் தப்பாக இருக்குது. அப்புறம் எப்படி தான் பார்க்குறது? அப்புறம் அவர் எப்படி தான் சரி பேசினாலும் தப்புன்றாங்க, பேசலனாலும் தப்புன்றாங்க, செஞ்சாலும் தப்பு, செய்யலனாலும் தப்புன்னா அப்புறம் எப்படி தான் அவர் செய்யறது? செய்யவும் விட மாட்டேங்கிறாங்க, செஞ்சாலும் தப்புன்றாங்க, அதில் ஒரு குத்தம் கண்டுபிடிச்சி வேற எதனா பேசுகிறாங்க. அப்புறம் எப்படி தான் அவர் செய்வார்? அதுதான் சொல்கிறேன், எது பேசினாலும் காதிலே வாங்காமல் அவர் என்ன செய்கிறேன்னு சொன்னாரோ அது செய்யட்டும், அது மக்களுக்கு போய் சேரும். இப்போ அதிரடி சிங்கப்பெண் போட்டார், அது நல்ல விஷயந்தான். இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு அதிகப்படுத்தணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்தது நிறைய கொலையும் நடந்திருக்கு, நிறைய இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு விஷயம்லாம். இன்னும் கொஞ்சம் தண்டனை அதிகமாக கொடுக்கணுன்ற. இப்போ
இப்போ இவனுங்கெல்லாம் பிடிச்சின்னு போய் ஜெயிலில் போடுறாங்க. சோறே போடாது சாவடிக்கணுன்ற. இவங்க நல்லா சோத்தை போட்டு உள்ளே உக்கார வச்சுட்டு 3 மாதத்துல வெளியே வராங்க. வெளியே வந்து திருப்பி அதே வேலை தான் செய்கிறாங்க. ஒரு வேளை சோறு போடுங்க, 2 வேலையை கட் பண்ணுங்க. அதுவே நாட்டில் நிறைய மிச்சமாகும். மிச்சமாச்சுன்னா மற்றவங்களுக்கு செய்யலாம் அந்த காசையே. இவங்களுக்கு தண்டத்துக்கு ஜெயிலில் கொடுத்து சொகுசாக வாழ்க்கையும் கொடுத்து 3 மாசத்துல கறிய சோறை நல்லா தின்னுட்டு வெளியே வந்தோடனே திருப்பி அதே வேலை தான் கொலை பண்ணணும்னு போடுறவங்க மறுபடியும் வந்து கொலை தான் பண்ணுறாங்க. அப்போ என்ன இருக்கு? உடம்புல பலு இருக்குது, தைரியம் இருக்குது, வெளியே வருவோம், பணம் இருக்குது, திமிரு இருக்குது. இதெல்லாம் இங்கே 2 வேளை சோறு கட் பண்ணாங்கன்னா பசியோட அருமை தெரியும், மற்றவங்களோட குடும்பம் என்ன நிலமைன்னு தெரியும், மற்றவங்க குழந்தைங்கள தொடுறது என்னன்னு புரியும். உங்களுக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தண்டனை அதிகப்படுத்தணும். இதை படுத்தினாலே போதும். எனக்கு வேற எது செய்யணும்? இந்த பாலியல் குற்றங்களை பண்றாங்க பாருங்க, அவங்களுக்கு சோறே போட சாவடிக்க சொல்லுங்கன்றேன். தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557.